ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எலக்ட்ரிக் கேட்ட தயார் பண்ணுறது எப்படி? வாங்க வீடியோக்குள்ள போலாம். எலக்ட்ரிக் கட்டைக்கு பெஸ்ட்டான மரம் பூவரசு கட்டை தான். இப்போ நிறைய தடவை இளைக்கும்போது தொய்வும் விழாது, அதே சமயம் ஹார்டாகவும் இருக்கும் மரம். எலக்ட்ரிக் கட்டைக்கு மரம் என்ன சைஸில் இருக்கணும்னாக்கா, உயரம் 3 இன்ச்சு, கனம் 2.5 இன்ச்சு இருக்கணும். சில பேருக்கு கை குட்டையாக இருக்கிறதுனால அவங்க 2.5க்கு 2 எடுத்துக்கலாம். நமக்கு லென்த்து 2 அடி இருந்தால் போதும். இப்போ இந்த எட்ஜிலேருந்து 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்குவோம். இது இஞ்சிலேருந்து அங்கிட்டு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு சென்டர் மையம் எடுத்துக்குவோம். அதுலேருந்து 1/4 இன்ச்சு மையம். இப்போ நமக்கு தேவையான தகடை எடுத்து அளவை பார்ப்போம். அது என்ன அளவு இருக்குனாக்கா 2 இன்ச்சுக்கு வீசம் கம்மியாக இருக்கும். நம்ம அந்த 2 இன்ச்சு தகடு கணத்துக்கு நம்ம இப்போ அந்த இடத்த எடுக்க போகிறோம். இப்போ நம்ம 2 இருந்ததுங்களா, 1/4 இன்ச்சு சைடில் விட்டு இப்போ அந்த 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணியாச்சுங்களா. அப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ தகடுக்கும் அனசு ஆப்பு இது உள்ளே போகிற மாதிரி இப்போ தொலை மார்க் பண்ண போகிறோம். அது எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். நம்ம ஸ்கூல்லலாம் யூஸ் பண்ணுவோம்ல பாகைமணி, மேக்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பாகைமணி எடுத்துக்கோங்க. பாகைமணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் கொஞ்சம் சொல்லித்தரேன். இதை பார்த்துக்குங்க. இதில் கரெக்டாக 0வில் வச்சுட்டு 9.25 மையமாக வச்சு அந்த 50 டிகிரி மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கு சென்ட்ரு அரைக்கால் 1 அரைக்கால் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. 1 அரைக்காவுக்கு நேராக போட்டுட்டு பக்கத்துலேயும் 1 அரைக்கால் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு பாகைமணியை வச்சு 60 டிகிரி அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அந்த கோட்டையும் கிராஸில் இழுத்து வரைக்கணும். நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரைபடம் இருக்கும். 9 இன்ச்சிலேருந்து 70 டிகிரிக்கு மார்க் பண்ணிங்கனாக்கா 1 இன்ச்சு வரும். 1 இன்ச்சிலேருந்து பக்கத்துக்கு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. இந்த 1/4 இன்ச்சிலேருந்து அப்புறம் வரவுக்கட்டை எடுத்து இந்த 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். இதிலேருந்து நமக்கு 3/4 இன்ச்சு வரும். மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த எட்ஜிலேருந்து இந்த டோலமாக இருக்கணும்ல, அதுலேருந்து கிராஸாக மார்க் பண்ணிக்கணும். ஏதாவது தூள் இருக்குன்னா இணைக்கும் போது தூள் அது இதுலேருந்து தான் வரும். ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ தொலை அடிக்க போவோம். இந்த 9 இன்ச்சிலேருந்து மார்க் பண்ணி 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ஹோல்ஸ் போட்டதை இப்போ சுத்தம் பண்ணி எடுத்துக்குவோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த 1 இன்ச்சை தடுத்து எடுத்துக்குவோம். அதை ஊனதுக்கப்புறம் இந்த கிராஸ் வரி இருக்கிறதையும் ஊனிக்குவோம். இதை இப்போ ஊனியாச்சு. ஊனதுக்கப்புறம் 1/4 வழி எடுத்துக்குவோம். 1/4 வழி எடுத்துக்கிட்டு இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல, அதில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த கோட்டை 1/4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி அடிச்சுக்குவோம். இது ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். அதனால் நான் அடிக்கும்போது எனக்கு ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி மரம் வாங்கி அடிக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறத தூக்கி போட்டுறாங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இந்த தொலை அடிக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் அடிக்கணும். ஏன்னா நம்ம கிராஸாக அந்த 60 டிகிரி 50 டிகிரிக்கு கிராஸாக தான் நம்ம அடிக்க போகிறோம். அப்படிங்கும்போது இதில் இந்த எட்ஜெல்லாம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேகமாக அடிக்கும்போது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக அடித்து பழகுவதே நமக்கு நன்மையே பயக்கும். உள்ளே பாருங்கள், ஆழத்துக்கு 1/4 இன்ச்சு தான் உள்ளே இறங்குது. அப்போ இந்த மரம் எவ்வளோ ஹார்டான மரம்னு பாருங்கள். நான் அந்த பழைய மரத்தை வாங்கி தான் நான் இணைச்சேன். ரொம்ப பழைய மரம் அது. அதான் ரொம்ப காஞ்சி போன மரம், ரொம்ப ஹார்டாகவும் இருக்குது. நான் போடுற வீடியோவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, நன்றி. அதே மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு கமெண்ட் பண்ணதுனால எனக்கு நான் போடுற வீடியோ உங்களுக்கு பயன் இல்லாமல் போச்சோங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. ஸோ தப்போ ரைட்டோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நான் போடுற வீடியோ ஒருத்தருக்காச்சும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சி தான் நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு என்னுடைய வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், நான் நம்பி தான் அதையும் போடுறேன். உளி வச்சு அடிக்க நவருது பார்த்தீங்கன்னா, உளியே எம்புது பாருங்கள். ரொம்ப ஹார்டு தான். இருந்தாலும் ஹார்டாக உள்ளது தான் பெஸ்ட்டு.
இந்த பூவரசங்கட்டை வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும். வெயிட்டாக இருக்கும்போது நம்ம இலப்புளி தள்ளும்போது கொஞ்சம் அதுவும் நமக்கு வந்து ஒரு இது கொடுக்கும், ப்ரெஷர் கொடுக்கும். அப்போ வந்து இழைக்கும்போது இப்போ சிங்கிளாக இழைச்சாலும் இல்லை டபுளாக இழைச்சாலும் 2 பேரை சேர்ந்து இழைச்சாலும் நீட்டாக இழைச்சி கொடுக்கும், பிசிறு இல்லாமல். நம்மளோட எனர்ஜி கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுவரை நான் தொலை அடித்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு கதவு சட்டத்தை தொலை அடிக்க ஆரம்பிச்சா 5 நிமிஷத்தில் ஒரு தொலையை பொத்து எடுத்துருக்கேன். இது பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு. நான் உங்களுக்கு எல்லோரும் மாதிரியும் தொலை அடிக்கிறத ஸ்கிப் பண்ணி போட்டிருக்கலாம், இல்லைன்னா ஸ்பீடாக ஓட்டு போட்டு வந்துருக்கலாம். அப்படி போட்டிருந்தால் உங்களுக்கு அந்த தோது புரியாது, எப்படி அடிக்கிறோம் என்ன ஏதுன்னு உங்களுக்கு புரியாது. அதனால தான் நான் வந்து ஸ்லோவாக ஃபுல்லாகவே காட்டுறேன். அது எப்படி என்ன எப்படி அடித்தா உடையாமல் எடுக்கலாம், அந்த ஒரு தாட்டு தான் மிக முக்கியம். இப்போ ஒரு ஜாயிண்ட் ஒட்டணும்னாலோ இல்லை ஒரு கதவை படிமானம் வைக்கிறதுனாலோ இந்த பெரிய இலப்படி கட்டை தேவைப்படுது. அதனால் ஒரு கதவை படிமானம் வைக்கிறதுக்கான இந்த இலப்படி மிக கட்டாயம் தேவைப்படுது. அதனால் நம்ம கஷ்டப்படுறதுல ஒன்றும் வருத்தம் இல்லை. இந்த பூவரசு கட்டை நான் இலப்பு கட்டுறையில் வாங்கினது எவ்வளோனாக்கா 300 இருந்துச்சு. 300 வரும் அந்த 2 அடி கட்டை. அவங்களே இழைச்சி கொடுத்துருவாங்க நம்ம சைஸ் சொன்னோம்னா. ஏன்னா கூட உங்கள் வீட்லேயே பழைய மரங்கள்லாம் கடந்துச்சுன்னா கூட அதை எடுத்து இழைச்சி ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், வேலை ஆரம்பிக்கும் போது உளியெல்லாம் நல்லா தீட்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். நம்ம எப்படி காலைல எழுந்திரிச்சதும் பல்ல விளக்கி குளிச்சுட்டு டீ குடிச்சிட்டு சாப்பிட்றோமோ அதேமாரி தான் நம்ம ஒரு தொழில் தொடங்கும் போதும் நம்ம செய்ய வேண்டிய கருத்தை கரெக்டாக செஞ்சிடணும். நமக்கு செய்கிறது நம்ம பழக்கத்துக்கான மரியாதை, நம்ம தொழிலுக்கு செய்கிறது நம்ம தொழிலுக்கான மரியாதை. சாரி, கொஞ்சம் டங்கு சிலிப்பாகுது. அதை விட முக்கியம் சேஃபாக வேலையை பாருங்கள். ஒரு தொலை அடிக்கும்போது உளி தடுமாறி கால்லையோ கையிலையோ குத்திக்க வேண்டாம். இது என்னுடைய மெயின் ரிக்வெஸ்ட்டு. அந்த 1 இன்ச்சியை அடித்ததுக்கப்புறம் 1 இன்ச்சி வந்து நம்ம வந்து அந்த 3/4 இன்ச்சுக்கு டேப்பரை அடிச்சுக்கிட்டு பாக்கி வந்து இந்த கிராஸ் இருக்குல்ல, அந்த கிராஸை கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து நம்ம கீழே கொண்டு போகிறோம். ஏற்கனவே நம்ம பின் பக்கம் வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கோம்ல, அந்த ஹோல்ஸ் வர நம்ம வந்து இந்த டேப்பரை அடித்து கொண்டு போகணும். அது அந்த 1/4 இன்ச்சுக்கு பொக்கணும். ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த கிராஸில் உள்ளதை அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகும்போது நம்ம இந்த பக்கத்து அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நண்பர்களே, இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே பேசிக்கு தான், அடிப்படை என்னவோ அதுதான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து உளித்தீட்டை கற்றுக்கணும், 2வது வந்து தொலை அடிக்க கற்றுக்கணும், 3வது வந்து கூறு அடிக்க கற்றுக்கணும். அதுக்கப்புறம் எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் நம்ம வந்து இலப்புளி தான் மெயின். நம்ம ஒரு டோர் படிமானம் பார்க்கணுன்னாக்கா இலப்புளி மெயின். அந்த இலப்புளியை வந்து எப்படி நம்மளாம் டேப் பண்ணுறதுன்னு கற்றுக்குறோம். அப்புறம் மிக முக்கியமான ஒன்று டேப் அளவு ரொம்ப கற்றுக்கணும், மிக அவசியம் கற்றுக்க வேண்டியது. இந்த அரைக்காய் கால் அரைக்காய் வீசும், இதெல்லாம் வந்து அடிப்படை இதெல்லாம் கற்றுக்கணும். நம்ம போயிட்டு ஒரு கார்பெண்டர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து இது என்னென்ன அது என்னென்னு கேட்குறதுக்கு அதெல்லாம் நம்ம ஒரு விஷயத்த முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அவங்கள 1 அரைக்கன்னு சொன்னாக்கா நம்ம போய் கரெக்டாக 1 அரைக்கன்னா அந்த அளவு தானே நம்ம சொல்லணும். நம்ம சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணணும். என்னடா இவன் வளவலான்னு பேசிட்டு இருக்கானே தப்பாக நினச்சிக்காம, அதாவது நம்ம தொலை அடிக்கும்போது நம்மக்கிட்ட பேச்சு கொடுப்பாங்க. நம்மகிட்ட ஒரு மேஸ்திரி வந்தாங்கன்னா பேச்சு கொடுப்பாங்க. அந்த டயத்தில் நம்ம வந்து கரெக்டாக வேலை பார்க்குறோமா இல்லையா, நம்ம கான்சன்ட்ரேஷன் எங்கே போகுது. நம்ம தொலை அடிக்கும்போது ஒருத்தங்க பேசுனாக்கா அதை காதில் வாங்கிக்கிட்டு அப்படியே வேலை பார்க்காம அப்படியே இருந்தாங்கன்னா முதுகில் ஒன்று வைப்பாங்க, புள்ளியூர்னு ஒன்று வைப்பாங்க. அதுக்காக தான் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட இந்த தொலை அடிக்கும் போதே பேசிக்கிட்டு இருக்கிறது. நம்ம கான்சன்ட்ரேஷனை சிதறக்கூடாது. நம்ம வந்து ஒரு தொலை அடிக்கணுனாக்கா அந்த தொலையே அடிச்சுக்கணும். அதே டயத்தில் அவங்க பேசுகிறதையும் காதில் வாங்கிக்கிட்டு வேலை பார்க்கணும். ஒரு டிரைவர் எப்படி வண்டியை ஹேண்டில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கவனத்தை சிதற விடாமல் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ நம்ம கிராஸ் வரி இருக்கிறதுனால கிராஸில் தான் இந்த வந்து தொலை அடிக்கணும்.
நம்ம அடிக்கும்போது நான் ஊனும்போதே பாருங்கள் கிராஸில் தான் அடித்து கொண்டிருப்பேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஊட்டிங்கனாக்கா உள்ளே இருக்க அந்த கிராஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் உள்ளே இருக்க இந்த வெளி சைடு பொத்துக்கிட்டு வந்துடும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த வி ஷேப்பில் இருக்குல்ல, அந்த வி ஷேப்பில் நம்ம அடிக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக ஊட்டினாக்கா அந்த பக்கத்தில் உள்ள பிஞ்சு உடஞ்சி போயிடும். அதனால் அது என்ன வசத்தில் இருக்கோ அதே வசத்தில் அடிக்கணும். இந்த நம்ம 60 டிகிரி வரையிருக்கோம்ல, அதே டேப்பில் தான் நம்ம கீழே கொண்டு போகணும். கரெக்டாக அந்த மையத்தில் மார்க் பண்ணியிருக்கோம்ல, ஒன்று அரைக்கலாம். அதளவுக்கு ஸ்டாப் பண்ணிங்கன்னா அதுலேருந்து 4 இன்ச்சு கீழே பின்பக்கம் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ இந்த பக்கத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தூளை சுத்தம் பண்ணி எடுத்துக்குவோம். இதெல்லாம் பெரிய மேட்ரு இல்லை. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கூர்ந்து கவனிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக கற்றுக்கிட்டு போயிடலாம். எங்களுக்கெல்லாம் மேஸ்திரி ஒரு தடவை சொல்லி கொடுத்தாங்கனாக்கா மறு தடவை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரே டயத்தில் நம்ம கற்றுக்கிட்டு வேலை பார்த்தாகணும். இல்லைனாக்கா நம்மளை வந்து தெரியலனாக்கா அடிப்பாங்க. நம்ம ஸ்கூலில் டீச்சர் எப்படி நம்மளை தெரியல நம்ம அடிப்பாங்களோ அதேமாதிரி தான் இதுலேயும். அதாவது நான் சொல்கிறது எப்போன்னா 2010 2010க்கு கீழே. இப்போல்லாம் யாரும் அந்த மாதிரி அடிக்கிறது இல்லை. ஏன்னாக்கா இப்போல்லாம் போடா நீ வேண்டாம் உன் வேலையும் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த காலமாச்சு இப்போ உள்ள காலகட்டங்கள். இப்போ சில இடத்துலலாம் மிஷின்லேயே அறுத்து படிமானம் வச்சு கீழே அடித்து முடிக்கிறாங்க. அது ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்காது. என்ன இருந்தாலும் திடீர்னு அர்ஜென்ட் டயத்தில் நம்ம மிஷினை நம்பி போனோம்னாக்கா கரண்ட்டு கட் ஆகிடுச்சுனாக்கா அந்த டயத்தில் நமக்கு இழப்புலி தான் தேவைப்படுது. அதனால் நமக்கு வந்து இழப்புலி மிகவும் அவசியமாகிறது. இப்போவுமே வயசான ஆசாரிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எப்பொழுதும் ஒரு ரம்பம் ஒரு இழப்புலி இதுதான் வச்சுருப்பாங்க. மிஷினு சம்மந்தமாக எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆதி காலத்தில் எப்படியோ அதே மாதிரி தான் இப்போயும் இருக்காங்க. சப்போஸ் நீங்களே உங்கள் வீட்டுக்கு ஒரு கதவு போடுறதா இருந்தாலோ நீங்கள் ரெடிமேட் டோர் வாங்கி நீங்களே சைஸு என்ன சைஸோ அதை பார்த்து நீங்களே இழைச்சி படிமானம் வைக்கலாம். நான் உங்களுக்கு வேணுன்னா இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். இழப்புலி வச்சு எப்படி டோர் படிமானம் பார்க்குறதுன்னு சொல்லிவிட்டு நல்லா தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி போடுறேன். நீங்கள் அதை என்னுடைய ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் போடுற வீடியோ எல்லாத்தையும் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணியே வச்சுக்கோங்க. இந்த 60 டிகிரி 50 டிகிரியே கரெக்டாக மார்க் பண்ணிங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த பிசுறு இல்லாமல் இழைக்கும். நம்ம இந்த மார்க்கிங் பண்ணுறதுல தான் இருக்க விஷயமா. அது என்ன டேப்பர் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு வந்து இழப்புலி வந்து நல்லா ப்ளைனாக அடைக்கும். அப்புறம் டிகிரியை மட்டும் நம்பாமல் நம்ம தொலையும் கரெக்டாக சேஃபாக அடிக்கணும். சேஃப் மீன் குடஞ்சி அடிக்காமல் தும்பராகவும் அடிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். நம்ம ஒரு கட்டையை அணைச்சி பார்த்தோம்னா அது பள்ளமேடு இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். அப்படி கரெக்டாக இருக்கும்போது தான் அந்த அனசு தகடு எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஆப்பு இருக்கும்போது அந்த கேப் இருக்கக்கூடாது. அனசுக்கும் தகடுக்கும் கேப் இருக்கக்கூடாது. அந்த கேப் இருந்துச்சுன்னா தூள் வந்து அதில் தான் மாட்டி இழப்புலி வந்து தூள் வெளிவராமல் இருக்கிறதுக்கு காரணம். அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த டேப்பர் அடிக்கிறோமோ அதை மட்டமாக லெவலாக அடித்தாக்க தான் நமக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. என்னுடைய வீடியோவை முழுக்க என்னுடைய மொபைலில் தான் எடுக்கிறேன். என்னுடைய மொபைலில் வந்து ஸ்டோரேஜ் கம்மியாகுது. அதாவது உங்களுக்கு வந்து தெளிவாக புரிய வைக்கணுங்கிறதுக்காண்டி நான் வந்து ஹெச்டியில் எடுக்கிறேன். நான் 4K வீடியோவில் கன்வெர்ட் பண்ணி எடுத்தாலும் அதை வந்து நம்ம வந்து ஒயிட் கிரிண்டரில் கிரியேட் பண்ணும்போது நமக்கு வந்து 1080 பிக்சலில் தான் நமக்கு வந்து ஷோ ஆகுது. அதனால் வந்து எனக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகுது. அதனால தான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு வந்து 1 மந்த் ஆகுது. அதனால் தப்பாக நினச்சிக்கணும் நீங்கள். இப்போ நம்ம வந்து இந்த டேப்பர் அடித்தாச்சு. இப்போ இந்த 1 இன்ச்சுக்கு அது அடித்தாச்சு. இன்னும் வந்து பொக்கலை இதை வந்து பின்னாடியும் பொத்துக்கிட்டு இதையும் அடிச்சிடுவோம். நானும் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்புறம் வீடியோ ரெண்டுத்தையுமே 4 வீடியோ போடலான்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு ஏற்ற என்னுடைய மொபைல் ஸ்பேஸ் இருக்க மாட்டேங்குது. இந்த டேப்பரை வந்து நம்ம வந்து 2.5 இன்ச்சுக்கு அடித்தா தான் ஆழமாக அடித்தா தான் டேப்பராக அடித்தா தான் நமக்கு வந்து அது பொக்கும் தொலை. ஸோ வேறு வழி இல்லை, அடித்து தான் ஆகணும். அடிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களில் யாராவது இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே யாரும் இந்த இழப்புலி கட்டை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்களா? இல்லை யாரும் சொல்லியும் நீங்கள்
இது வீடியோ பார்த்து கூட நீங்கள் அடிக்க ட்ரை பண்ணியிருக்கீங்களா? கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடித்து இதை தொலைய பொறுத்தாகணும். அதனால் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதே நம்ம மார்க் பண்ணி உட்காந்து ட்ரை பண்ணோம்னாக்கா, தொலை அடிக்க கற்றுக்கிட்டோம்னாக்கா உங்களுக்கு அந்த போர் அடிக்காது, ஆர்வம் தான் அதிகரிக்கும். நம்மளும் இதை பண்ணிட்டோமேனு. இப்போலாம் வீட்டில் சும்மா வெட்டியாக இருந்தாலே திட்டுறாங்க, வேலைக்கு போலையாடா, வெட்டி முண்டோம், வீணாக போன திண்டோன்னு சொல்லிக்கிட்டு. அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு கைத்தொழிலை கற்றுக்கிட்டாக்கா நம்மளே ஒரு ஷாப் வைக்கலாம். இல்லை யார்கிட்டயாச்சும் வேலை கற்றுக்கிட்டு போய் நம்ம தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். இப்படியே ஓரளவுக்கு நெருக்கி தொலையை அடிக்க கொண்டு வந்துட்டேன். இன்னும் அரை இன்ச்சு தான் அடிக்க வேண்டிய பாக்கி இருக்குது. அதாவது இந்த டேப்பர் அடிக்கிறதுனால நமக்கு தொலை கொஞ்சம் சிரமமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அதை அடித்து கொண்டு போயிடுவோம். இப்போ தொலையை ஓரளவுக்கு நெருக்கியாச்சு. இப்போ அடித்து கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த வறுவெல்லாம் இருந்தோம்ல, அந்த அரைக்கால் இன்ச்சு வறுவு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நோண்டி எடுத்துருவோம். ஆமாம், இந்த கீழே 1/4 இன்ச்சுக்கு போகணும். இப்போ இந்த சைடை சுத்தம் பண்ணிடுவோம். சைடு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. அதில் அந்த உறிஞ்சி வச்சுட்டு உறிஞ்சி விடிய வச்சு சுத்தம் பண்ணி எடுத்துக்குவோம். சைடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் பொக்க ஆரம்பிச்சிடும் தொலையை. இதெல்லாம் அடிக்கிறதுக்கு மேட்ரு இல்லை. இதெல்லாம் அடித்து எடுத்துடலான்னு வச்சுக்கினேன். தொலையை பொறுத்து எடுத்துடலாம் வச்சுக்கினேன். அப்போ அந்த ஆப்பு போகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட நீங்கள் உள்ளே இருக்க சொருவி அடிக்கணும். அந்த அடித்து எடுக்கிறது தான் உடையாமல் அடித்து எடுக்கணும். அதுதான் பெரிய மேட்ரு. இந்த தூளெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்குவோம். காலையிலே ஆச்சு அந்த தூள் பிசுரெல்லாம் அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்கா நமக்கு தெரியாதுக்கான எவ்வளோ ஆழம் அடிச்சிருக்குன்னு தெரியாது. இன்னொன்று நமக்கு அந்த தொலை இறங்கவும் இறங்காது. அந்த நீங்கள் அடித்து பிசுறையாக தான் திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதனால் தொலையை அப்படிக்கிறப்ப அந்த பிசுரெலாம் எடுத்து விடணும். எடுத்தால் தான் நமக்கு ஆழம் போயிட்டே இருக்கும். நெருக்கி அடிச்சிட்டேன். இப்போ அந்த அளவை பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு, இன்னும் எவ்வளோ அடிக்கணும் தொலையை போக்குறதுக்கு. இன்னும் 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு இருக்குங்க அந்த பேப்பரு. அந்த பேப்பர் 1/4 இன்ச்சு எடுத்தோம்னா நம்ம அந்த தொலையை பொத்துக்கலாம். அந்த 1/4 இன்ச்சுக்கு இப்போ நோண்டி எடுப்போம். கொஞ்சமாக தான் நோண்டணும். நம்ம ஒரே ரெண்டு உடஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரிஞ்சிலி எடுத்து பேப்பரை சுத்தம் பண்ணணும்னு பார்த்தேன். ஆனால் ஒரிஞ்சொலி உள்ளே இருக்க நுழையலை. கொஞ்சம் சைட்லெல்லாம் பிசு இருக்குல்ல, அதனால் நுழைய மாட்டேது. பிசரெல்லாம் எடுத்தால் நுழையும். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து எடுத்துக்கிட்டேன் தூளெல்லாம். இப்போ ஓரளவுக்கு தொலையை பொத்துட்டேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் தொலையை பொத்துட்டோமா என்னன்னு. அப்படியே தூசியை தட்டிக்குவோம். தூசியை தட்டிட்டு பார்ப்போம். பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஓரளவுக்கு அடித்தாச்சு. அந்த ஹோல்ஸ் தெரியுதுங்களா, நான் அடித்தது இந்த பின்னாடி ஹோல்ஸ் பண்ண அந்த ஹோல்ஸு பொத்து எடுத்துருவோம். அதை 60 டிகிரிக்கு கரெக்டாக நான் பேப்பரை அடிச்சுக்கிட்டேன். அதுதான் உங்களுக்கு விரல் வச்சு காட்டுவேன். இந்த ஸ்ட்ரெயிட்டாக அப்புறம் இந்த 1/4 இன்ச்சுக்கு அரைக்கால் இன்ச்சு பொக்கணும். அரைக்கால் இன்ச்சு பொத்ததுக்கப்புறம் தான் அந்த பேப்பர் இருக்குல்ல, அதில் அரைக்கால் இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த ஒரிஞ்சி ஆப்பு போகிறதுல அதை பொத்தோம்னா அந்த அரைக்கால் இன்ச்சு கீழே உள்ள அரைக்கால் இன்ச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த பக்கத்தை நம்ம அந்த 1 அரைக்கால் இன்ச்சுக்கு இப்போ நம்ம இந்த காடி எடுக்கணும். இந்த அரைக்கால் இன்ச்சு காடியை ஸ்ட்ரெயிட்டு இல்லை, அதாவது டேப்பராக வரும். நம்ம அந்த 50 டிகிரி இதுக்கு சின்னதாக 1/4 இன்ச்சு காடி ஒளி இருக்கும். அதை வாங்கிங்க. அதை வாங்கி வச்சு யூஸ் பண்ணுவேன். இல்லைனாக்கா முப்பட்டை ஆரம் பழைய ஆரம் இருந்ததுன்னா அது முனையை தட்டிக்கிட்டு அதை நம்ம ஒளி மாதிரி கரைச்சி அடிச்சுக்கலாம். இது ஓரளவுக்கு காடியை நோண்டியாச்சு. அதை நோண்டினதுக்கப்புறம் பாருங்கள், 1/4 இன்ச்சுக்கு அடிச்சிருக்கேன். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அரைக்கால் இன்ச்சு அடித்தோமா அது பொக்குறது. இந்த பக்கத்தை அரைக்கால் இன்ச்சு அடித்தோன்னா அங்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் 1/4 இன்ச்சு. இப்போ நம்ம அந்த ஆப்பு தொலைக்காந்து அடிக்கும்போது அந்த டிகிரி கரெக்டாக 0 வச்சு 50 டிகிரிக்கு கரெக்டாக இருக்கும்.
வறுவெல்லாம் சுத்தம் பண்ணிக்குவோம். இப்போ சைடெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பத்தில் அதை கரெக்டாக அந்த ஜீரோவிலேருந்து அறுத்துக்கணும். இந்தமாரி அக்ஸா பிளேட் வச்சுக்கணும், இதுலேருந்து வச்சு கரெக்டாக அறுத்துக்கணும். இதுமாரி 2 பக்கம் அறுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காலஞ்சி செருவாலியை வச்சு அடிக்கும்போது உங்களுக்கு வந்து உடையாமல் வரும். உடையாமல் அந்த அடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அதை அடிக்கும்போது நீங்கள் உடையாமல் எடுக்கலாம். 50 டிகிரி இந்த பாருங்கள், அந்த ஒரிஞ்சு உளியை வச்சு நான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்து கரெக்டாக அந்த உளியை வச்சிங்கன்னா, இந்த உளியை வச்சிங்கன்னா மட்டமாக வச்சிங்கனாக்கா அடிச்சிங்கனாக்கா ஸ்ட்ரெயிட்டாக இறங்கும். இப்போ பாருங்கள், அனசு போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்படி தான் பாருங்கள், இதுதான் தகடு உள்ளே போகுது. கரெக்டாக மட்டமாக இருக்குது பாருங்கள், மட்டமாக இருக்குது. உள்ளே இருக்குன்னு இதுதான். இப்போ நம்ம வந்து தகடு வந்து 2 இன்ச்சுக்கு வீசம் கம்மி, நம்ம வீசம் கூட வைக்கிறனால இந்த லூஸு இருக்குது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு நமக்கு தேவை. இந்த வந்து கரெக்டாக வரும். நம்ம வருவனோம்னா கரெக்டாக வச்சிங்கன்னா அந்த அரைக்கி அழிஞ்சு மையம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த எடுத்துக்கிட்ட பிளேடு வரும். கரெக்டாக லெவலாக இருக்கும். இப்படி தான் தொல்லை அடிக்கிறது பார்த்துக்குங்க. இப்போ இலப்பு கட்ட எஜ்ஜிலேருந்து வச்சு 2 அடிக்கு மார்க் பண்ணி இதை அறுத்துக்குவோம். 2 அடி வச்சுருக்கேன். 2 அடி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதை கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிடிமானத்துக்கு வந்து அந்த இடத்துக்கிட்ட ஒரு உழவு தேவை. இப்போ நான் வருகிறேன் பாருங்கள். இந்த பாகமணி வச்சுக்கிட்டு இதுமாரி வருவிக்குங்க. அது அந்த போய் நம்ம அந்த உள்ளங்கை இருக்குங்க பார்த்திங்கன்னா, அதுதான் அந்த இடத்துல தாங்கி பிடிக்கிறது. அந்த கையை பிடிச்சிக்கிட்டு சைடில் 2 விரலை வச்சுக்கிட்டு அழுத்தி பிடிச்சிக்கிறது. அடித்து தான் தள்ளணும். அதனால் அதை நல்லா அறுத்து எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு இதுவும் அடிக்கும்போது கூட உங்களுக்கு ஹார்டாக தான் இருக்கும். ஏன்னா போகிறது தான் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குமே. இதை அடிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அடிக்கும். இதை அடித்து முடித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து கை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக 2.5 இன்ச்சு தேவை. 2 இன்ச்சு தேவை. அதை உருட்டணும். அந்த இடத்துக்கிட்ட ஒரு அடிக்கு நம்ம கை வாவுக்கு எவ்வளோ அந்த பிடிக்கிறோம்ல, அந்த பிடிக்கிறதுக்கு உருட்டினாக்கா நமக்கு வந்து கொஞ்சம் கை பிடிமானத்துக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் வந்து இந்த உளியை வச்சு இதுமாரி செதுக்கி எடுத்துக்கிறேன். எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அனசுக்கு தேவை ஆப்பு. அந்த ஆப்பு வந்து கரெக்டாக செதுக்கி எடுத்துக்குவோம். நம்ம ஆப்பு வந்து 3/4 இன்ச்சு தேவை. 3/4 இன்ச்சுக்கு இந்த 2 இன்ச்சு வீசம் கம்மியாக பார்த்து மார்க் பண்ணி எடுத்து கட் பண்ணிவிட்டு டேப்பராக கட் பண்ணி எடுத்துக்குவோம். நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்காண்டி தான் நம்ம வந்து இப்போ அந்த ஆப்பை அடிக்க போகிறோம். இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து எடுத்துங்க. நான் யூஸ் பண்ணுற ஆப்பு வந்து வேங்க ஆப்பு. உங்கள்கிட்ட பூவரசு கட்டை கிடந்தாலும் அதுலேயும் அடித்து எடுத்துக்கலாம். என்கிட்ட இந்த வேங்க தான் கிடந்துச்சு, அதனால் அதுலேயே அடிச்சுக்கிட்டேன். இப்போ தகடம் ஆப்பு போடும்போது ஒரு 1/4 இன்ச்சு லூஸ் இருக்கும். அதில் வந்து அனசு வைக்கணும். அனசு வச்சிங்கனாக்கா கரெக்டாக இருக்கும். இப்போ அனசை என்கிட்ட இல்லை, அதனால் இன்னொரு பிளேடு போட்டு வச்சுக்கிட்டு உங்களுக்கு நான் எப்படி இழைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் 2 பிளேடு வச்சுருக்கேன். அதாவது அந்த ஒரு பிளேடு வந்து நம்ம அனசு தான் வைக்கணும். அனசு என்கிட்ட இல்லை, அதை ரெடி பண்ணணும். அதனால் அந்த அனசுக்கு பதிலாக இப்போ இன்னொரு பிளேடு போட்டு வச்சு நான் டைட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வாங்க இதை இழைச்சி பார்ப்போம்.
அதுக்கு முன்னாடி அதை பாருங்கள், பிளேடு வந்து நம்ம வந்து லெவலாக வச்சுருக்கோம். ஒரு 0.1 mm-க்கு 0.5 அந்த இழுத்தோம்னா கரெக்டாக இருக்கணும். அதுமாரி ஒரே லெவலாக இருக்கணும் 2 சைடுமே. இப்போ பாருங்கள் எப்படி இளைக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நான் எதுவுமே பண்ணலை, வச்சு ஒரு தள்ளு தான் தள்ளுறேன். நீங்களே பாருங்கள். இப்போ தூள் எவ்வளோ கொட்டுன்னு பாருங்கள். இருங்க, நம்ம எடுக்கவே வேணாம், கீழே கவுத்தாலே போதும், கொட்டும். நான் எதுவுமே பண்ணல, மெதுவாக தான் இது பண்ணுறேன். இந்த தகடை நான் ஆன்லைனில் வாங்கினேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுனாக்கா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த கை பிடிமானத்துக்கெல்லாம் நல்லா இளைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.